வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இன்று ஜோதிட தகவல்கள் வரிசையில் தனி திசை 19 ஆண்டுகள். தனியை கண்டால் யாரும் பயப்படாத மனிதர்களே இல்லை. இதற்கு காரணம் என்ன? தனி திசை அவ்வளவு கொடுமையானதா? தனி திசையினுடைய பொதுவான பலன்கள். இந்த வரிசையில் என்பது தனி மனித ஜாதகத்தை விட தனி திசை நடந்தால் பொதுவான பலன்களை என்னென்ன கொடுக்கும் என்பது போன்ற விளக்கத்தினை சிறிய ஆய்வு தொகுப்பினை தனி திசையில் எது நன்மை, எது தீமை, தனி திசையினால் லாபம் எது, நஷ்டம் எது, தனி திசையினால் நாம் எவ்வாறு யாரிடம் வெறுப்பை சம்பாதிப்போம், யாரிடம் நாம் தோற்றுப்போவோம் என்ற 2 விதமான லாஜிக் பாயிண்டை இந்த தொகுப்பில் காண உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். சரி. இப்பொழுது நம்முடைய இந்திய ஜோதிடம் என்பது 7 கிரகங்கள் மற்றும் 2 கிரகங்கள், சாயா கிரகங்கள் ராகு, கேது. ஆக மொத்தம் 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3, 3 நட்சத்திரங்கள். மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரம் என்பது 4 பாதங்கள் கொண்ட தொகுப்பு. மொத்தம் 108 பாதங்கள். இது பேசிக் ஸ்டேட்மெண்ட். இந்த பால்வழி பாதையில் இந்த 27 நட்சத்திர கூட்டங்கள் வழியாக, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 3, 3 இதன் வழியாக கிரகங்கள் நகர்ந்து நம்ப வந்து நகர்ந்து போம்பொழுது, அதனுடைய ஆற்றல்கள் தனி மனிதனுக்கு எவ்வாறு வழங்குகின்றது என்ற தொகுப்பு தான் ஜோதிடம். இதில் நமக்கு எவ்வாறு பலன்களை எந்த கிரகம் இருக்க வேண்டும்? இப்பொழுது நமக்கு வந்து பூமிக்கு ஒரு சேட்டலைட் என்றால் சந்திரன். சந்திரன் என்பது ஒரு நாளில் ஒரு நட்சத்திரத்தை கடந்து 27 நாட்களில் 27 நட்சத்திரத்தை கடந்து விடுகின்றது. அப்பொழுது இந்த நட்சத்திர கூட்டங்களில் சந்திரன் நகர்ந்து வரும்பொழுது, எந்த நட்சத்திரம் உதாரணமாக ஒரு குழந்தை பூச நட்சத்திரம் அன்றத்துக்கோ, அனுச நட்சத்திரத்திலோ, உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தால் அவர்களுக்கு தனி திசை. சரி. இதற்கு முந்தைய திசையாக குரு திசையில் பிறந்திருந்தாலும் பூசம், புனர்பூசம், விசாகம், அடுத்ததாக புரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில பிறந்தால் அடுத்த திசை தனி திசையா வரும். இவ்வாறு இந்த சந்திரன் தொடர்பு இந்த நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும்போது ஏனென்றால் நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜியினுடைய ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இதில் எல்லாமே பார்த்தீங்க என்றால், நட்சத்திர கூட்டங்கள் வழியாக கிரகங்கள் நமக்கு பலன்களை வழங்குகின்றது. சரி. இப்பொழுது சனி திசை காலச்சக்கரத்தில் 4, 8, 12ஆம் வீடு. அதாவது கடகம், விருச்சகம், அடுத்ததாக மீனம். இந்த 4 வீட்டுகளில் அதனுடைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றது. சனிக்கு 2 ஆட்சி வீடுகள். மகரம், கும்பம் ஆகிய ஆட்சி வீடுகள். மேசத்தில் நீசம், ரிஷபத்தில் உச்சம். அப்பொழுது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நீச் ஆகும்போது அதற்கு 7ஆம் வீட்டில் உச்சமாகும். அதாவது கிழக்கு பொழுதில் பொதுவாக சனியினுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு இருண்ட கிரகம், இருள் கிரகம், மந்தன் என்று பெயர்கள். ஏனென்றால் சனி பிடித்தால் மெதுவாகத்தான் செல்லும். இந்த ராசி மண்டலத்தை சனி சுற்றி வர தோராயமாக 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். ஒரு ராசியை கடப்பதற்கு 2 1/2 ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொள்வதனால தான் சனி வந்து மந்தனாகவும், மெதுவாக ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் அதாவது கோச்சாரங்கள் பலன் கொடுக்கும்பொழுது நற்பலனோ, தீய பலனோ சனி கொடுத்தால் அதை மெதுவாகத்தான் செய்யும். கஷ்டமான பலன்களா இருந்தாலும் மெதுவாகத்தான் அதனுடைய கஷ்டங்கள் தீரும். அதேபோல நன்மைகள் அள்ளி வழங்க ஆரம்பித்தாலும் நிதானமாக நம்மளுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். சரி. இப்பொழுது கிழக்கு திசையில் என்பது சூரியன் வெளிச்சமாக இருப்பதனால் கிழக்கு திசையில் அங்கு இருளுக்கு வேலை இல்லை. சரி. மேற்கு திசையில் சூரியன் அந்த இடத்தில் நீசமாகிறது. அதாவது சூரியன் மறைந்து விடும்போது இருள் இருளாகிய கிரகமாகிய சனிக்கு அது உச்ச வீடாக அமைந்து விடுகிறது. இந்த மகரம் என்பது ஆட்சி வீடாகிய மகரத்தை பார்ப்போம். மகரம் என்பது காலச்சக்கரத்தின் 10வது வீடு. அப்பொழுது ஒரு தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஆசிரியர் பணியாகட்டும், மற்ற எந்த தொழில்களை நீங்கள் உற்பத்தி செய்தாலும் சரி, ஒரு மனிதன் வந்து எதை செய்தாலும் தனக்கு அடுத்தவர்கள் செய்யக்கூடிய ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடியது. அப்ப அவனிடம் நின்று நிதானமாக பாச பிணைப்புகளுக்கு அங்கு வேலை இல்லை. தொழில் ஒழுங்காக நடக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் பேனா பொறுத்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேனாகட்டும், பென்சில் ஆகட்டும், இல்ல நீங்க ஹேர் பின் எல்லா பொருள்களும் ஒரு தொழிற்சாலை ஒருவர் தயாரிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் நின்னு நிதானமாக யோசனை செய்து அதனை பொதுவாக செய்ய வேண்டும். தரமாகவும் செய்ய வேண்டும். அப்பொழுது அங்க சனி தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்தால் தான் அந்த பொருளுடைய அவுட்புட் வந்து நமக்கு தரமாக கிடைக்கும். சரி. இந்த 11ஆம் இடம் என்பது நண்பர்களிடத்தில் எவன் ஒருவன் நிதானமாகவும், நளினத்துடனும் நாட்டை ஆள்பவர்கள் ஒரு சங்கம், சபை எல்லாம் வைத்துள்ளவருடைய மனிதர்கள் வந்து
நிலையான தத்துவத்தை இருந்தால் மட்டும் தான் அந்த உறவுகள் நிக்கும். அதான் காலச்சக்கரத்தில் 11 அப்பொழுது ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் எல்லாமே ஒரு ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆசிரியர்கள், மற்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் பொறுமை. 2வது ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, தலைமை பண்பில் இருப்பவர்கள். ஒரு சங்கம் 10 பேர்த்த அனுசரிச்சு செய்றோம்னா, அதான் சங்கம். அவர்களுக்கும் நிலையான தத்துவம். அப்ப இதற்கெல்லாம் உதாரணம் சனி. சரி. இப்பொழுது இந்த சனி திசை எவ்வாறு தனிமனித வாழ்க்கையில் விளையாடுகின்றது? இதில் யாரிடம் வெறுப்பை சம்பாரிப்பார்கள்? உதாரணமாக, இந்த சனி திசை நடக்கும் பொழுது, என்னுடைய காலச்சக்கரம் வந்து 4, 8, 12 இதனுடைய நட்சத்திர கூட்டங்கள் இருப்பதனால், 5ஆம் இடம் என்பது நம்முடைய குழந்தைகள், குலதெய்வங்கள், நம்முடைய காதல், எண்ணங்கள் இதில் எல்லாம் நெகட்டிவா வரும். இவர்களிடெல்லாம் வெறுப்பை நம்ம என்ன ஒரு குழந்தை சொல்லும். எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு காதலி சொல்வா, "இவன காதலிச்சதுக்கு மண்டா போலாம்." இவர் கடவுள் மேலேயே வெறுப்பற்று ஒரு தெய்வ பித்து பிடித்தவர் இருப்பார்கள். சரி. இது காலச்சக்கரம் 9ஆம் இடம். சமுதாயத்தில் உள்ள சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், தந்தை இவர்கள் எல்லாம் வெறுப்பை சந்தாய்ப்பார். அவருடைய உணர்வுகளை இவர் புரிந்து கொள்ள மாட்டார். இவர் மந்தமா, மெதுவா செயல்படுறனால, அவருடைய உணர்வுகள் சமுதாயத்தில இவன் யார்ராப்பா மனிதன்? ஏன்னா இவனுக்கு பித்து கித்து கிறுக்கு பிடிச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு டைப்ல இருப்பார்கள். தந்தையை பார்த்தால், தந்தைக்கு மகன் தந்தையுடைய உணர்வுகளை இந்த மகன் புரிந்து கொள்ள மாட்டார். தந்தை செய்வது இவருக்கு பிடிக்காது. அடுத்தது தலைமை பொறுப்பு. வீட்டில் நீங்க நிர்வாக பொறுப்பு அல்லது ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய தலைமை அதிகாரிகளுக்கு இவர கண்டா பிடிக்காது. ஏன்னா மெதுவா இவரு செயல்படுறதுனால என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டா செயல்படுங்கள். அப்பொழுது இதுக்கெல்லாம் காரகன். ஏன் கடகத்தில் பூச நட்சத்திரம் இருக்க வேண்டும்? கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அப்பொழுது ஒரு தாய் பொறுமையுடன் இருந்தால் தான் அவர் குழந்தையை வளர்க்க முடியும். அதுதான் 4ஆம் வீட்டில் சனியுடைய நடுநிலை நட்சத்திரமாக அங்க சனி இருக்கின்றது. 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து ஆய்வு கண்ணோட்டம், ஒரு காவல்துறை பணிகள், ஒரு மருத்துவர் இவர்கள் எல்லாம் பொறுமையாகவும் ரகசியத்தை கண்டுபிடித்து இப்ப போன உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு துப்பறிவர்கள், இல்ல ஒரு சயின்டிஸ்ட் இத கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஆய்வு பணியை மேற்கொள்கிறார்கள். புதியன கண்டுபிடிக்கிறார்கள். சரி. இவர்களும் மெதுவாகத்தான் செயல்பட வேண்டும். அதாவது கடல். கடல் வந்து அமைதியாக இருந்தால் தான் அதில எல்லாமே கப்பல் செலுத்த முடியும். கடல் கொந்தளித்திட முடியுமா? புல் சனி மந்தமாக தான் இருக்கும் ஆழ்கடலில். சரி இன்னொரு விஷயத்துல இந்த கடகம் என்பது ஓடக்கூடிய ஆற்றை பஞ்சபூதத்துக்கு கொடுக்கும். அப்போ வந்து தண்ணி எப்ப தண்ணி வேகமா போகணும். அந்த தண்ணி எங்கேருந்தோ பாறைகள் இருக்கும். ஏன்னா சனி என்பது பாறைகளை குறிக்கிறது. அப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கரைப்பகுதி வந்து ஆறாவே செல்ல வேண்டும். சரி, ஒரு குளம். நம்ம ஒரு கிணறு வெட்டுறோம். இல்ல ஒரு போர்வெல் போடுறோம். அந்த சுற்றுப்புற சுவர் வந்து ஒழுங்கா ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபுல்லா இருந்தா தானே அது இடையில போய் பலன் குடுக்கும். அப்பொழுது சனி என்ற கருங்கல் வந்து நம்ப உறுதியா இருக்க வேண்டும். கடலுக்கும் எல்லைகள் உண்டு. அப்பொழுது அதனுடைய பரப்பளவை காட்டுகிறது. இவ்வாறு இந்த சனி என்பது பொறுமையின் தத்துவத்தை நீங்க ஆளும் பொழுது, சமுதாயத்திற்கு இதனுடைய அர்த்தம் என்ன? சனி தசை நடக்கும்போது 4, 8 என்பது இந்த காலச்சக்கரத்தின் கர்மாக்கள். நீங்கள் இதில் ஏற்றுக்கொண்ட கர்மாக்களை பொறுமையாகவும், நிதானத்துடனும், சுயநலம் இல்லாத நீங்கள் செயல்பட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால், யாரிடம் வெறுப்பை சம்பாதிப்பீர்கள்? குழந்தைகளுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், காதலுடைய உணர்வுகள், கடவுளுடைய நிந்தனை செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் தந்தையை மதிக்கலை. அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம், தலைமை பொறுப்பு இவர்கள் எல்லாம் நெகட்டிவான அதிருப்தியை இதன் மூலம் நீங்கள் வந்து மனப்புழுக்கத்தை அடைவீர்கள். சரி. இதுல இன்னொரு நெகட்டிவா பேசலாம். 2வது இது வந்து நீங்க இவைங்களுக்கெல்லாம் உங்கள பார்த்தா பிடிக்காது அப்படிங்கிற நெகட்டிவ். நீங்க யாரால ஏமாந்து போங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை இருக்கும்ல. நீங்க யார பார்த்து இந்த சனி தசை நடக்கும்போது யாருட்டலாம் நீங்க எப்படிலாம் ஏமாந்து போவீங்க? இது வந்து ஒரு நார்மல். இதுல வந்து பொருளாதார இழப்புக்கோ, மற்றது எதுக்குமே வந்து இதுல ஸ்டேபிள் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போறீங்க. யாரோ ஒதுங்கி இருந்து வாழ்க்கைய ஓட்டுறீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் வந்து பேரழிவு ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகுது. ஒரு டெமாலிஷ் பண்றான். அப்ப என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் ஆசை தான் காரணம். இதுல எது மாரி ஆசை வந்தால் நீங்க எவ்வாறு ஆசைலாம் வரும்? அப்ப வந்து காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் புதன். அப்ப ஒருவன் உங்களோட வந்து நயமாகவும் டபுள் மீனிங் வச்சு சுயநலமாக வந்து பேசி உங்களிடம் பேசும்போது என்ன பண்ணும்? இந்த சனி என்ற மந்த கிரகம் பேராசையினால் அந்த பேச்சை உண்மை என்று நம்பி நீங்கள் ஏமான்று போம்போது அதில் தோத்து விடுவீர்கள். உங்களுடைய வீடு, வாகனங்கள் எல்லாம் விட்டு பரதேசியாக ஊர விட்டு போகணும் பேராசையினால. அப்ப அங்க தோற்று நிற்பீர்கள். 2வது 8ஆம் இடம். நீங்க மாட்டு ஒழுங்கா ஆய்வு பண்ணிட்டு, ஒழுங்கா ஒரு சிறந்த மருத்துவர் இருப்பார். இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சமுதாய புகழ்ச்சியின் காரணமாகவும், சிற்றின்பத்தின் காரணமாகவும், ஒரு சில ஸ்டில்மெஸ்லாம் நீங்க டாக்டர்லாம் பார்ப்பீங்க. இல்ல ஒரு போலீஸ் பார்ப்பீங்க. ஒரு மருத்துவத் துறையில இருக்கும்போதே ஒரு ஒரு சில வேண்டாத வேலைகள்லாம் தொட்டுப்புட்டு, பாலியல் வன்கொடுமை, மனிதமங்கானின்னு இதெல்லாம் வருதுல்ல. சமுதாயத்தில ஏமாற்றப்பட்ட ஒழுக்கங்கள் அந்த வயசுக்கு தகுந்த மாரி வருதுல்ல. இதெல்லாம் காரணம் என்னது? இது மாரி அந்த பேராசை சனி திசை நடக்கும்போது இந்த பேராசை பிடிப்பினால் சமுதாயத்தினுடைய அவமரியாதைகளை சந்திச்சு இவ்வாறு நிப்பார். சரி ரைட். இவரு என்ன பண்ணுவாரு, நல்லா பொருள் சம்பாதிச்சு, நல்லா டெபாசிட் பணம் வச்சுட்டு ஒரு மாரி சனி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப என்ன பண்ணுவான், ஒரு தமிழ்ல இப்ப "நீ வாடா, நீ வந்து அரசியலுக்கு வாடா, இல்ல நீ வந்து இந்த இடத்துல சங்கத்த நடத்து" அப்படின்னு சொல்லி பேராசைய கூப்ட்டு,
ஊர்ல 10 பேர் சேர்ந்து கும்பிக்கும்போது, உங்க பொருளாதாரத்தலாம் இழந்துபுட்டு, உங்க சுயநலத்த இழந்துபுட்டு, இப்படி நடு தெருவுல வந்து சட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்படி விடும். அப்பன்னா என்னது? பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? அப்ப சனி திசை எப்ப இருக்கும் பொதுவான பலன்கள் பார்க்கும்போது, நீங்க எந்த ராசி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட மாரி அது நல்லதோ, கெட்டதோ அமையும். பொதுவாக சனி என்பது நிதானத்தின் காரத்துவம். நிதானமாக நீங்க இருந்து செயல்பட்டால், இந்த சனி திசை என்பது மிக மிக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அமைதி என்றால் காரணம். அமைதியான காரணத்தோட நீங்க செயல்பட்டால், இதிலெல்லாம் வெற்றி அடைவதற்கான காலக்கெடு. ஆனால் இதில் பேராசை என்பது அடுத்தவர்களின் சொல் பேச்சு கேட்டு நீங்க பேராசைப்படுதல், சமுதாயத்தில் நான் கௌரவமா இருக்க வேண்டும் என்ற எண்ணமும், தலைமை பொறுப்பு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு சீர்தூக்கி வரும்பொழுது, உங்களுடைய ஜாதக லக்னத்திற்கு பாதகமான ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, இது தீய பலன்களை உங்களுக்கு கோச்சாரமும் சேர்ந்து கெடும் பொழுது, இது தனி பலன்களை கொடுக்கும். அப்பொழுது இது காலச்சக்கரத்தின் பொதுவான பலன்கள். அப்போது நீர் வீடுகளில் இருக்கும் பொழுது, அப்பொழுது இந்த பூமியில் உள்ளய இந்த உலகம் நீரால் சூழப்பட்டது. நீரின்றி அமையாது உலகு. அப்ப அதை ஸ்டேபிளேட்டா தூங்கக்கூடியது எது? சனி. அப்போ வந்து இதெல்லாம் பொறுமையாவும், மந்தமா இருந்தா தான் நீங்க வந்து உற்பத்தி சார்ந்து இதிலெல்லாம் விளங்குவீர்கள். அப்பொழுது நீங்க யாருக்கு நெகட்டிவ் இருக்குது. இதை சீர்தூக்கி பார்த்து, நீங்கள் அமைதியுடனும், பொறுமையுடனும் இந்த சமுதாய ஒழுக்கத்திற்கு நீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமை காத்து எது நல்லது, கெட்டது வந்து பகுத்தறிவுடன் செயல்பட வேண்டும். தன்னை வெறுக்கிறார்கள் என்று போகக்கூடாது. ஏன் எதனால வெறுக்கிறார்கள்? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிரும். இந்த விஷயத்த நம்ம எதிர்க்க எதிர்க்க போறாங்க. எதிராளி வரப்போறான். அப்ப நம்ம இந்த விஷயத்த வந்து அத வந்து நம்ம அதுக்கு முன்னயே ஒரு ஸ்டெப் இப்ப வந்து மழை வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. மேகம் கருகிச்சு. கொடைய பிடிச்சு போறோம். அப்ப கொடை இருந்தா மட்டும் நம்மள விட்டுருமா? காத்து பலமா வருது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அர்த்தத்த புரிஞ்சுக்கணும். எப்படி தோத்து போறீங்கன்னு. அப்ப நீங்க மழை வருதுன்னு கொடைய பிடிச்சிட்டு காற்று வருது. காற்று வந்து கொடைய பிடிங்கிட்டு ஓடி போயிருது. அப்ப மழை வரும்போது காற்ற அப்ப ஒரு மரத்துல நிக்கிறீங்க மழை வருதுன்னு. அப்ப மரம் சாஞ்சு போயிருது. அப்ப கொடைய இறுக்கிட்டு நீங்க கொஞ்சம் பத்திரமான இடத்துல பதுங்கி இருந்தீங்கன்னா, பொழச்சிக்கலாம்ல. அதுதான் சொல்றேன். இது வந்து தேவையில்லாத பேச்ச எடுத்தா ஏமாந்து புடிங்க. சரி நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அழகா நல்லா அழகாவும் சமுதாயத்துல நல்லா கவர்ச்சியா போற பெண்ண பார்த்து நீங்க ஆசைப்படும்போது என்ன பண்ணும்? உணர்வுகள மதிக்கும் பொழுது, உங்களுடைய சுய தொழில் சிந்தனைகள் இதில எல்லாம் டெமாலிஷ் ஆயி, இதில எல்லாம் தோற்று உங்களுடைய வேலைய விட்டு சைட்ல வந்துருவீங்க. சரி. நீ பாட்டுக்கு சிவனேன்னு உன் பாட்டுக்கு உற்பத்தி பண்ணிட்டு நீ எங்கேயோ ஃபாரின்ல எங்கேயோ பணத்த செட்டில்மென்ட் ஆயிருக்கிற. ஊர்ல வரவன் வாடாப்பா நீ எலக்ஷன்ல நில்லு. நீ தான்டா ஊருக்கு பெரிய தர்மகர்த்தா. எல்லாம் ஏமாந்து போட்டு என்னது மாலைக்கு மச்சி குத்துற மாரி குத்துனீங்கன்னா, இதுல தோத்து போயிருவீங்க. அப்ப காற்று போல வரக்கூடிய அந்த காற்று லக்னமா இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்க எச்சரிக்கையாகவும் தகவல் தொடர்புல நீங்க இருந்தீங்கன்னா, இதிலிருந்து நீங்கள் ஜெயித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில மற்ற உணர்வுகள், குழந்தைகளிடம் வெறுப்பை காட்டாதீர்கள். தந்தையிடம் உங்களுடைய குல பழக்கங்களில் சற்று நிதானத்துடன் இருப்பானா பார்த்துன்னு சொல்லி பொறுமையை நீங்க கடைபிடித்தால், இது 2 விதமான விஷயத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஜோதிடம் என்பது முற்றிலும் ஒரு வழிகாட்டுதல். நம்முடைய சிந்தனை சார்ந்த விஷயம். ஒரு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? மகாபாரதத்துல அர்ஜுனன் கேட்கும்பொழுது, இந்த சிருஷ்டி எல்லாம் படைச்ச கிருஷ்ணா, நீ ஏன் கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், சிந்தனையும் செயலியும் உங்கள் கையில் தான் கொடுத்து விட்டேன். அதனால் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையும் செயலும் தனிமனித வாழ்க்கையில் கரைபுரண்டு ஓடுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.